கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தொலைக்காட்சியை நோக்கி ரிமோட்டை வீசியதற்கான காரணத்தை 4.5 ஆண்டுகள் கழித்து விளக்கியுள்ளார் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது களம் கண்ட மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளை சரமாரியாக விமர்சித்திருந்தார். அன்றைய தேர்தலில் தனித்து களம் கண்ட கமல்ஹாசன் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது அடித்து துரத்தப்பட்டதாக அதிமுகவை, டெல்லியில் விவசாயிகளை போராடவிட்டதாக பாஜகவை, குடும்ப அரசியல் என்ற பெயரில் நாட்டையே குழிதோண்டி புதைத்ததாக திமுகவை என 3 கட்சிகளையும் மறைமுகமாக விமர்சித்திருந்தார். அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா, இல்ல நம்ம உரிமைக்காக போராடும் போது நம்மளை அடிச்சு துரத்தினாங்களே அவங்களுக்கா? திமுக, அதிமுகவும் மாற்று கட்சியாக உருவெடுப்பதாக அரசியல் பணிகளை தொடங்கிய கமல்ஹாசன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுகவுடன் கூட்டணி அமைத்தார். திமுக கூட்டணி கட்சி என்ற வகையில் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பு வகித்து வருகிறார் கமல்ஹாசன். இந்நிலையில் தஞ்சாவூரில் கவிஞர் சிநேகனின் தந்தையின் படத்திறப்பு விழாவில் கமல்ஹாசன் பேசியிருப்பது பேசு பொருளாகி உள்ளது. முதலில் அரசியல் கட்சி தொடங்காமல் தொண்டு வழங்கி வந்ததாகவும், பின்னர் அரசியலில் மூத்தவர்களிடம் இருந்து அறிவுரை பெற்றுக்கொண்டு தனியாக கட்சி தொடங்கியதாகவும் பேசினார். அதனால்தான் நான் முதலில் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் முதலில் தொண்டு பழகிக்கொண்டு பிறகு அரசியலில் வந்து மூத்தவர்களிடம் என்னிடம் நீங்கள் அறிவுரை பெறுவது போல் என்னை விட மூத்த கட்சியிடம் நான் அறிவுரை பெற்றுக்கொண்டு இங்கே கட்சி தொடங்கி இருக்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை விமர்சித்து ரிமோட்டை தூக்கி எறிந்துவிட்டு தற்போது கூட்டணி வைப்பது ஏன் என சிலர் கேட்பதாக கூறியவர், ரிமோட்டை தூக்கி போட்டது உண்மைதான், ஆனால் தூக்கி எறிந்த ரிமோட்டை வேறொருவன் தூக்கி கொண்டு ஓடிவிடக் கூடாது என பேசியவர், ரிமோட் என்பது மாநிலத்திற்குள்ளானதுதான் இருக்க வேண்டும், கல்வியும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல, ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா? ரிமோட்டை தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்கும் உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற யாரும் தூக்கிட்டு ஓடிட்டா. ஆக அங்க போகக்கூடாதுயா, ரிமோட்டு ஸ்டேட்டோட இருக்கணும், கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா? நாங்க எடுத்துட்டு வா திருப்பி, பரவாயில்ல ஒழிச்சாலும் வைப்போம், ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுட்டு வரணும், இனிமே எவனோ வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு எடுத்த முடிவு. அந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியல என்ன சும்மா இருங்க. ரிமோட்டை கொடுப்போமா என கேள்வி எழுப்பிய கமல், அந்த ரிமோட்டை எடுத்து ஒளித்து வைத்துக் கொள்வோம், அதே நேரம் மாநிலத்திற்குள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டால் யாராவது வந்து ரிமோட்டை தூக்கி கொண்டு போய் விடுவார்கள் என கூறினார். ரிமோட் பற்றி சொன்ன தகவல்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளட்டும், இல்லை என்றால் சும்மா இருக்கட்டும் என கமல்ஹாசன் பேசிய நிலையில் இதை கேட்டவர்கள் தலையை சொரிந்தவாறே விழி பிதுங்கி போயினர்.